மக்களே, முரண்டு பிடிச்ச முரட்டுக்கால நம்ம ஜிம்பாடி சத்யாவை இன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியிருக்காங்க. ஆமாங்க, சத்யா அவர்கள் இன்னைக்கு எலிமினேஷன் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நேற்று மதியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி காலையில் வரைக்குமே இந்த விஷயத்தை தான் நம்ம பரவலாக பேசணும். என்ன அப்படின்னா, தர்சிகாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க, அவங்க தான் எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசணும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, சோசியல் மீடியா முழுக்கவே சத்யா அவர்கள் எலிமினேஷன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்தது. இது ஏதோ போய்தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சோம். அப்படின்னா உண்மையாலுமே சத்யா அவர்கள் எலிமினேஷன் ஆகியிருக்காரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரோமோவிலே இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் ஒரே ஒருத்தவங்க தான் வெளியில் போவாங்க, சிங்கிள் எலிமினேஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டபுள் எலிமினேஷன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிக் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி யாரை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சத்யாவை பார்த்தீங்கன்னா வெளியில் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி மெல்ல தள்ளி விட்டுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு இன்றைக்கி இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது. ஸோ அதன்படி பார்க்கும்போது ரெண்டாவது எலிமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தர்சிகா அவர்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. சத்யா அவர்கள் எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிருக்காங்களே, ஸோ இவர் போனது ஒரு ஃபேர் எவிக்ஷனாக இல்லை அன்ஃபேர் எவிக்ஷனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சத்யா அவர்கள் பெருசாக பண்ணலை, யார்கிட்டையும் சண்டை போடல. அதனால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவை அங்கே என்ன அப்படின்னா கண்டென்ட் வேணும். ஸோ அந்த கண்டென்ட் சத்யா அவர்கள் ப்ராப்பராக கொடுத்தாரா அப்படின்னா இல்லை, அவர்கிட்ட சரியான கண்டென்ட் இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவர் ரஞ்சித் ஒரு பக்கம் மிக்சர் பாக்கெட் எல்லாத்தையும் காலி பண்ணலாம், இவர் ஒரு பக்கம் உட்காந்து மிக்சர் பாக்கெட் எல்லாத்தையும் காலி பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மிக்சர் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். அதனால் வெளியில் போகாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சதுனால இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேரான எவிக்ஷனாக தான் பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண கிடையாது, கண்டென்ட்டும் கொடுக்க கிடையாது. நம்மளுக்கு தேவை என்ன கண்டென்ட்டு, அந்த ஒரு அழகான ஒரு கண்டென்ட் அப்பப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. எந்த கண்டென்ட்டுமே இவர்கிட்ட வராதனால இவர் வெளியில் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சத்யா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்த உடனே எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுடா, அங்கே போனால் அவன் எப்படின்றா, இங்கே போனால் இவன் எப்படின்றா, கடுப்பாக இருக்குதுடா, கம்முன்னு வெளியில் ஜாலியாக சந்தோஷமாக இருந்ததா, ஒரு சிறையில் ஒரு ஜெயிலில் மாட்டிக்கின மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஒரு கோணலாக ஒரு வாயை வச்சுன்னு ஒரு ஸ்லாங்கில் ஒரு பேச்சுன்னுப்பான் போல். அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதை பிக் பாஸ் டீம் கண்டிப்பாக அங்கே பார்த்துருப்பாங்களாட்டுது. ஓஹோ, இவன் ஓவராக சீனாக போகிறான், இவனுக்கு இவ்வளோ நாள் சோறு போட்டு சம்பளத்தை விட்டுன்னு உள்ளே உட்காந்து கண்டென்ட் கொடுறான்னு சொன்னால், நான் நக்கலா பற்றியா நம்மளே கலாய்க்கிற மாதிரி பேசுகிறான், இவனை உள்ளே வச்சா லாக்கி ஆகாது, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளனா தான் லாக்கி ஆகுன்னு சொல்லிட்டு இது திரு பண்ணி எடுத்த முடிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சத்யா உள்ள இருக்கார் அப்படின்னா ஏதோ கடந்துட்டு போட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டாக அப்படியே கழிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவர் விட்ட வாய்க்கு இவன் என்ன கொழுப்புன்னு தான் நம்மளே இப்படி பேசுவான். நம்ம இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உள்ளே உட்கார வச்சா ஜெயிலுக்கு கொண்டு அடிச்சிட்டாங்க நான் சொல்கிறான். இவர் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினா தாண்டா ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் தள்ளிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு சத்யா அவர்கள் வெளியில் போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க.